ஒருவர் பாவத்தை ஒருவர் சுமந்து அல்லது ஒருவருக்காக ஒருவர் பிராயச்சித்தம் பண்ணும்படியாக நாம் யாருமே இல்லை. எல்லாமே கடங்காரங்க, எல்லாருமே பிச்சைக்காரர்கள். இது ரொம்ப தெளிவாக ஒரு பாஸ்டருடைய ஹார்ட்டு. பாஸ்டருங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? ஷெப்பர்ட். பாஸ்டருடைய வேலையை அவங்களுக்கு சரியானபடி போஷித்து வழி நடத்தக்கூடிய அந்த கிருபை. கம்பெடுத்து அடித்து விரட்டுறதில்லை ஆடுகளை. எப்படி இயேசுவானவர் எல்லாவற்றையும் நமக்காக சகித்து கொண்டிருந்தார், இதுதான் இந்த பகுதியில் முக்கியமாக எழுதப்படுறது. அவர் நொறுக்கப்பட்டார், அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், ஆனால் வாயை திறக்கவில்லை. இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்று வென்றும். நாம் இப்பொழுது ஏசாயாவுடைய புத்தகம் 53வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் ஒரு வசனத்தை நான் மறுபடியும் திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, அவர் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு. என்ன நொறுக்கப்பட்டார்? நொறுக்கு தீனின்னு சொல்லுவாங்கல்ல, நொறுக்கப்பட்டார். இல்லை, நொறுக்கு தீனின்னு சொல்லுவாங்கல்ல, நொறுக்கு சாப்பிடுறது ஃபுல்லாக நொறுங்கி போயிடுறது. நொறுக்கு தீனின்னா அப்பளமாக உடையுது, அப்பளமாக உடையிறது. இயேசுவானவரை அப்படித்தான் எடுக்காங்க. அதாவது கண்ணாடியை போல தூளாக்கினார்கள் என்று, பீஸ் ஆக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீர நிலைமை எபிரேய மொழியிலே மிகவும் தெளிவாக எழுதப்படுது. மற்ற அதாவது கிரேக்க மொழியில் விட எபிரேய மொழியில் சின்னாபின்னமாக்கினார்கள் சொல்லலாம். கண்ணாடியை போல நொறுக்கினார்கள், சின்னாபின்னமாக்கினார்கள். அதாவது பிக்கப்பட்டது, அவருடைய சதை பிக்கப்பட்டது. இதை எங்கே நீங்கள் பார்க்குறீங்க? எங்கேயாவது இயேசுவானவர் சொல்லியிருக்கிறாரா இதை பற்றி? இயேசு அப்பத்தை எடுத்து காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் இயேசு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. நீங்கள் அதாவது நம்ம ஊர் அப்பத்தை எடுத்து நீங்கள் மைக்குக்கு முன்னாடி வச்சா கூட சத்தம் வராது. ஆனால் அவங்க அப்பம் நல்லா பெருசாக இருக்கும், தந்தூரி நான் மாதிரி அதை விட பெருசாக இருக்கும். அதை எடுத்து அப்படி உடைக்கும் போதே சத்தம் கேட்கும். டக்குன்னு கரக்குன்னு சத்தம் கேட்கும். ஆமாம், அது அப்பளம் கூட ரொம்ப ஈஸியான. ஆமாம், அப்பளம் கூட நம்ம அமைதியாக சாப்பிட்றலாம். அதை எடுத்து அப்படி நொறுக்கும்போது, அப்போ இயேசுவானவர் நொறுக்கும்போது அது மட்டும் இல்லை, அதுலேருந்து தூள்லாம் நிறைய விழுகும். அது இது தத்துரூபமாக தன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குது. நொறுக்கப்படுதல்னு சொல்லி ஏசாயா சொன்னது அவருடைய வாழ்க்கையில் அப்போ முதல்ல காட்டினார். அந்த அப்பத்தை எடுத்து பிற்கும் போதே காட்டுறார். இப்படி தான் என்னுடைய சரீரம் நொறுக்கப்படும். அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை, ஆனால் சதை பிக்கப்பட்டது. சங்கீதம் 22:16 பாருங்கள். சங்கீதம் 22:16 இது நல்லா வச்சுக்க. கை காலெல்லாம் உள்ள உருவ குத்துறதை எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். உருவ குத்தினால்னா ஊடுருவி போகும்படியாக குத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த இது நடந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வதுல அவர் ஜீவனை கொடுத்தார். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார், தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்க வந்தார். ரோமர்கள் நிருபத்துக்கு போங்க. ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 24 முதல் 26 வசனங்களில் விசேஷமாக கிருபாதார பலியாக எல்லாரும் பாவம் செய்து வாசிங்கது தேவ மகிமை அற்றவர்களானோ இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்க பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அதாவது அவர் நமக்காக பலியாக நொறுக்கப்பட்டது கிறிஸ்துனுடைய பாடுகள். ரோமர்கள் 4வது அதிகாரம் 25வது வசனம், நாம் பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்குவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எல்லா இடங்களையும் சார் கிறிஸ்து நமக்காக மரித்தார். 5வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் ரோமர்கள் நிருபம்
15வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பாருங்க, கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் ஒரு இடத்துல, பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடினாலே பின்னாடி நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவரோட கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் என்ன சொல்ற, அடுத்ததாக நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவதே மிகவும் நிச்சயம் என்று சொல்கிறார். இதெல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக எப்படி பாடுபட்டார், இந்த பகுதியில் உள்ள வசனம், நமக்காக மரித்தார். ரோமர் 5:14 ஒருவருடைய மீறுதல் அநேகருடைய பாவங்களானது, ஆனால் ஒருவருடைய மரணத்தினாலே அநேகருக்கு ஜீவன் வந்தது என்று சொல்லப்படும். 1 கொரிந்தியர் 15:3 நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்னாடி எல்லாருக்கும் தரிசனமானார். அதாவது இதன் மூலமாக நித்திய மீட்பை உண்டு பண்ணிறார் என்று சொல்லி எபிரேயர்களின் நிருபத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணம் உங்களுக்கும் எனக்கும் என்ன கொண்டு வந்தது, அதாவது நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், எதுக்காக பண்ணான்னா சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக இவ்வளவு சொன்னது. கர்த்தருக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள சமாதானத்தை கொண்டு வரும்படியாக, இந்த சமாதானத்தை கொண்டு வரும்படியாக அவர் சொன்னதனுடைய அர்த்தத்தை நம்ம எங்கே பார்க்கலாம் என்றால் எபேசியர்கள் நிருபத்தில் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்க. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே இருதிறத்தாரும் ஒரே ஆவினால் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பகையை சிலுவையிலே கொன்று இருதரத்தாய ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இந்த சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சிலுவை இல்லை என்றால் ஒருவரோடு ஒருவருக்குள்ள ஐக்கியமும் இல்லை, கர்த்தரோடு உள்ள ஐக்கியமும் இல்லை. இதை தான் இங்கே சொல்கிறார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதான் நீங்கள் சொன்னீங்க, அதாவது இயேசுவானவர் சுகமளித்து கொண்டிருக்கும்போது நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை சுமந்தார். அடுத்ததாக அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதே நோய்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார். இன்னொரு வசனம் இதில் சொல்கிறார், என்ன சார், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். மறுபடியும் இதே பாட்டு இதே பகுதி தான் வருது. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் பண்ணார். இது எதுக்காக ஆடுகளை போல அப்படின்னு சொல்கிறார்? நாம் எல்லாரும் ஆடுகளை போல, நாம் எல்லாரும்ங்கிற என்ன அர்த்தம்? நாம் எல்லோரும் விதிவிலக்கா இல்லை, எல்லாருமே ஏகமாய் பாவம் செய்தார். என்ன சொல்கிறீங்க இமானுவேலே? ஏகமாய் எல்லாருமே பாவம் செய்தார், யாருமே நீதிமான் இல்லை. சங்கீதம் 14வது சங்கீதத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்குது முழுவதுமாக 3வது வசனத்திலிருந்து. தேவன் இல்லை என்று மதிகடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகமாய் எல்லாரும் மனுபுத்திரக்கணும், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. இதை வேற எங்கேயாவது நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா? எங்கே வாசிச்சிருக்கீங்க? இதே என்னது? சங்கீதம் 53 வாசிங்க எடுத்து. சங்கீதம் 53 புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது வாசிச்சிருக்கீங்களா? எங்க? ரோமருக்கு. வெரி குட் 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 குட். ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரத்தில் வருது இதே வசனங்கள். 3வது அதிகாரம் 10 முதல் 23 வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் ஏகமாய் கட்டும், ஒருவனாகிலும் இல்லை, யாருமே இல்லை, நாம் எல்லோரும். அப்போ பேதுரும் எழுதுறாரு, சிதறுண்ட ஆடுகளை போல இருந்து நம்ம ஆடுகளுக்கு போவோம். எல்லாரும்ங்கிறதுக்காக நான் வந்துட்டேன். அதாவது டோட்டல் டிப்ரவிட்டி, யாருமே ஒருவர் பாவத்தை ஒருவர் சுமந்து அல்லது ஒருவருக்காக ஒருவர் பிராயச்சித்தம் பண்ணும்படியாக நாம் யாருமே இல்லை. எல்லாமே கடங்காரங்க, எல்லாருமே பிச்சைக்காரர்கள். நம்மை மீட்க வேண்டுமென்றால் பாவமில்லாத ஒருவர் இந்த உலகத்துக்கு வர வேண்டியதாக இருந்தது. நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டார். ஆடுகளை போல எல்லாருடைய பாவத்தையும் எடுக்கிறார். சரி, ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரத்தில் இல்லை, நம்ம எல்லாரும் அவனுடைய வழியிலே போனோம். மறுபடியும் நீங்கள் திரும்ப ஏசாயா புத்தகத்துக்கு போங்க. 53வது அதிகாரத்தில் 6வது வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ஒன்று பார்க்கணும். நாம் எல்லாரும் அவனவன் என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் அவனவன் என்ன 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 சொல்ல வர்றாரு அதில்?
தானே எல்லாருமே இண்டிவிஜுவலா எல்லாம் சேர்ந்தும் பாவம் பண்ணோம், தனித்தனியா யூனிவர்சலி கலெக்டிவ்லி. அதாவது யூனிவர்சலின்னா அந்த உலகம் முழுசும் கலெக்டிவ்னா எல்லாரும் சேர்ந்தும் செஞ்சோம். அதுக்கடுத்து பர்டிகுலர்லி இண்டிவிஜுவலி தனிப்பட்ட விதத்துலையும் தனியாளாகவும் செய்திருக்கிறோம். சேர்ந்து செஞ்சிருக்கோம், சேர்ந்தும் செய்தோம், கூட்டமாகவும் செய்தோம், தனியாகவும் செய்தோம். தன் வழியிலே போனான் அப்படின்னு என்ன அர்த்தம்? தன் வழியிலே போனான், தான் இஷ்டப்படி போனான். ரொம்ப ஈஸி. கர்த்தருக்கு விரோதமாக போனால் அவ்வளோதான். கர்த்தருடைய வழியிலே போக வேண்டியவன் தன் வழியிலே போனால் தனக்கு பிரியமான வழி உண்டு, அதனுடைய மரண வழி. இந்த வழி, அடுத்தது ஆடுகள் இப்படின்னு சொல்லும்போதே எங்கேயாவது இயேசுவானவர் இதை குறித்து பேசியிருக்கிறாரா? யோவான் 11வது அதிகாரம் 10வது அதிகாரம் 10வது அதிகாரம் போனார். எங்க 10வது அதிகாரம் என்ன சொல்கிறாரு? நானே எல்லாரும் சேர்ந்து நல்லா சொல்கிறீங்களே. ஓகே. அப்புறம் நானே மேய்ப்பன், ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு சேவை கொடுக்கும். அப்புறம் எல்லா ஆடுகளும் இதில் தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் உண்டு, வாசல் வழியாக வருது. இந்த ஆடுகளை குறித்து சொல்கிறேன். நானே வாசலாக இருக்கிறேன், என் மூலமாக வராதவன்லாம் திருடனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அவரே வழி, அவரே வாசல், அவரே மேய்ப்பராக இருக்கிறார். இந்த ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள உறவு சங்கீதம் 119 176வது வசனம். 119 176 ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள உறவு ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம். அதாவது ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள உறவு, கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு ரொம்ப அழகாக இது சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதை விட ஒரு நல்ல சித்தரிப்பு எங்கேயுமே நான் இதில் பார்க்கல வேதத்தில். சரி, வாசிங்க. 119 119 176. காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். இப்போ உடனே சொல்லுங்களேன். காணாமல் போன ஆடு உடனே சொல்லுங்க. எங்க காணாமல் போன ஆடு? காணாமல் போன 99 இருந்து 1 போனது. வேற அது மத்தேயு 18வது அதிகாரம், சங்கீதம் 15வது அதிகாரம், சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பர் ஆடு. ஓகே. வேற யோவான் 10வது அதிகாரம், சங்கீதம் 23. வேற இதெல்லாம் என் தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் உண்டு. வேற யாரு ஒருத்தங்க நம்ம வாசிச்சிருக்கோம். நம்ம என்னது பேதுரு சொல்றாரு. ஓகே. 1 பேதுரு நல்ல அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவருக்கு. அது மேய்ப்பர்னா பாஸ்டர், கண்காணினா பிஷப்பு. ஆத்மாவுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இந்த ஆடுகள் மேய்ப்பர் ராஜாக்களுக்கும் அவருடைய குடிமக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. தாவீதை ஆண்டவர் கொண்டு வரும்போது, ஒரு நல்ல ராஜாவாக கொண்டு வரும்போது, அவர் ஆடுகளுக்கு பின்பதாக நான் போய் கொண்டிருந்தேன். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட தாவீதுடைய இதில். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போகும்போது கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி பார்க்குறாரு. இது போதாதுன்னு சவுல் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மார்க்கவசத்தெல்லாம் போட்டுக்கணும், இது எவரையா தூங்க முடியாதுயா, வேண்டாம் அப்படின்றாரு. எனக்கு ஒரு கவனம், ஒரு 5 கல்லும் ஒரு கட்டை இருந்தால் போதும் அப்படின்னா, நீ எப்படிப்பா இவனை பெரிய ஆள்கிட்ட போவ அப்படிங்கும்போது 2 தடவை சொல்லார். ஒரு விசை ஒரு கரடி வந்துச்சு, இன்னொரு விசை ஒரு சிங்கம் வந்துச்சு. அது என்ன செஞ்சு, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து போனது. நான் பின்னாடியே போய் அதை பிடிக்கும்போது என்ன செஞ்சது, ஆட்டுக்குட்டியை விட்டுச்சு, பை சொல்லிட்டு போயிடுச்சு. இல்லை, அது என் மேல் பாய்ந்தது. இது ரொம்ப தெளிவாக ஒரு பாஸ்டருடைய ஹார்ட்,